டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பொறுத்தவரை கோதுமை. அந்த கோதுமையை வச்சு நம்ம எப்படி பண்றதுன்னா, எப்படி சாப்பாட்டாவும் எடுத்துக்கலாம், இல்ல அதாவது பாயில் பண்ணி ஒரு ஓட்ஸ் மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் வீட்டை. அதை எப்படி சாப்பிடலாம்னா சப்பாத்தி, தோசை அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கிட்டு ஃபைபர், அதுல ஃபைபர் இருக்கிறதுனால முக்கியமா நம்ம டயபிட்டிஸை கண்ட்ரோல் வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏலக்காய். இப்ப நம்ம சிட்டி சைட்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பொல்யூஷனா இருக்கும். அந்த டயத்துல நீங்க வீட்டுக்கு வரும்போது இந்த ஏலக்காயை எடுத்து ஒரு ஸ்மெல் பண்ணி பாத்தீங்கன்னா உங்க ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் ஃபுல்லா கொஞ்சம் கிளீன் ஆகி நமக்கு கொஞ்சம் எரிச்சல் இந்த மாதிரிலாம் வராது. மஞ்சள் மஞ்சள் நேச்சுரலாவே உடம்புல நச்சுத்தன்மையை நீக்கக்கூடியதுன்றது சயின்டிபிக்கலி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம டெய்லி அதை கரெக்ட் குடிச்சிட்டு வந்தோம்னா உடம்புல உள்ள நச்சுத்தன்மை நீக்குது. அது ஏதோ ஒரு இடத்துல அடிப்பிடிச்சுன்னா அந்த இடத்துல நம்ம அதை அப்ளை பண்ணோம்னா அது வந்து 1 வீக்ல கிளியர் ஆகும். சயின்டிபிக்கலி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது அம்மை, தேமல் இந்த இதுவும் இருக்கு. நம்மளுக்கு கற்றால நம்ம அதை அரைச்சு குடிக்கிறதுனால உடம்பு சூட்டை நீக்குது. பிளஸ் நல்லா உடம்புல நச்சுத்தன்மை நீக்குது. ஆனது இந்த டயபெட்டிஸ்ன்ற நோய்களுக்கு அது கண்ட்ரோல் பண்ணுறது உதவுது. இந்த கசப்பு தன்மை அதுல உள்ள